ஹாய் ஹலோ. நம்ம இன்றைக்கி கிழங்குல புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கிழங்கு இப்படி எடுத்துகிட்டு தோலை எடுத்துடணும், சீவிடணும். தோலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சீவலில் வச்சு நல்லா சீவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காயும் துருவி வச்சுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் இந்த புட்டு செய்கிற பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தில் மேலே உள்ளதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும். அப்புறமா நம்ம சீவி வச்சுருக்கலாம் கிழங்கு. அந்த சீவி வச்ச கிழங்குல லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். பொடி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதில் ஒரு கை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவினது, இப்படி மாற்றி மாற்றி ஒரு 3 வாட்டி போட்டு நம்ம வேக வைக்கணும். இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர், இதில் எப்படினாலும் சாப்பிடலாம். லைட்டாக சர்க்கரையும் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைகளே கொடுத்து எல்லாமே பழக்கப்படுத்தணும். சாப்பாடு கிழங்கு அப்படியே சும்மா வேக வச்சு கொடுத்தா சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும். பார்த்தீங்களா, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வெந்துட்டுருக்கு. இப்படி ஆவி வரும். ஆவி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா கிழங்கு வேகணும் இல்லை, அதனால். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு கொஞ்சம் டைம் ஆன உடனே எடுத்து என்ன பண்ணணும், ஒரு இலை நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடணும். இலையோ பிளேட்டோ ஏதோ ஒரு தட்டு வச்சுட்டு இப்படி அழகாக அந்த இலையில் அதை மாற்றிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம எல்லா வீட்லையும் நம்ம செய்யலாம். ஓகேங்களா, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். சரிங்களா, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.